ஜெயராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஏப்ரல் 27ஆம் தேதியிலிருந்து மே 3ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டம அமைப்புகள் எதுவும் இல்லை. வளர்பிறை சந்திரன் ராசியிலேயே வலுவாக அமர்ந்திருக்கிறார். ராசிநாதன் 9ஆம் இடத்துல உச்சத்தில் இருக்க இந்த வாரத்திலிருந்து சூரியனும் செவ்வாயும் ஒரு 4 நாட்களுக்கு சேரக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு இப்போது உண்டு. யோகாதிபதியோடு சூரியன் சேருகின்ற காரணத்தினால் நண்பர்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் ஃபுல்லாகவே இருக்குது. இன்னும் சில பேருக்கு சகோதரர்களின் மூலமாக நல்லவைகள் நடக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சகோதரர்களின் மூலம், சிலருக்கு பூமி லாபம்னு சொல்லப்படக்கூடிய ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு ஏதாவது தொடர்பு கொண்டவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு என எதிலும் தொட்டது துலங்கக்கூடிய நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய அளவில் சோதனைகள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக இருக்காது. ராசிநாதன் உச்சத்தில் இருக்கின்ற காரணத்தினால் எதையும் தைரியமாகவே சமாளிப்பீங்க. இதுவரைக்கும் எதிரியாக இருப்பவர் கூட நண்பராக மாறக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. வாரத்தின் கடைசி நாளான சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். சிலருக்கு வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். வீடு வாங்கிறதுக்கு இஎம்ஐ கட்டணமே, அதை கட்டணமே கட்டிட முடியுமான்ற அமைப்புகள், அது நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள். சிலருக்கு ஏற்கனவே பண பற்றாக்குறையினால் கட்ட ஆரம்பித்து அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற வீட்டினை மறுபடியும் ஆரம்பிக்கிற தன்மைகள் இருக்கும். இளைஞர்களுக்கு வாகன பிராப்தி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஒரு நிலையில் பார்க்க போனீங்கன்னா உறவுகளுக்குள்ளே இது வரைக்கும் இருந்து வந்த கசப்புகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியாமல் இருந்த சூழல்கள், குறிப்பாக அண்ணன் அக்காள் உறவுகள் நன்றாக இல்லாத சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வார ஆரம்பத்திலிருந்தே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவதன் மூலமாக இருவரும் நன்றாக இருக்கலாம் என்கின்ற ஒரு ஞானோதயம், சிந்தனை எதையும் சரிவர செய்யக்கூடிய, சந்திராஷ்டமம் எதுவும் இல்லாத சிம்மத்திற்கு வெற்றிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பன இந்த வாரம். உங்கள் ராசிநாதன் நீச்சத்திலிருந்து அப்படியே வெளியே 8ஆம் இடத்திற்கு வருகிறார். ஏற்கனவே சனி செவ்வாயோடு சேர்ந்து கடுமையான நீச்ச அமைப்பில் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 3 வார காலமாக கன்னிராசிக்காரர்களுக்கு குழப்ப நிலைமைகள் நீடித்ததுன்றது தான் உண்மை. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. ஆனாலும் இந்த 6-8 தசாபுக்தி அமைப்புகள் நடந்தவர்கள் எல்லாருக்குமே கன்னிராசிக்காரர்களுக்கு கடந்த 3 வார காலமாக சோதனைகள் பெரிய அளவில் இருந்தது. ராசிநாதன் எப்போதெல்லாம் பலவீனமாகிறாரோ அப்போதெல்லாம் சில சமாளிக்க முடியாத பிரச்சனைகள், குழப்ப அமைப்புகள் எல்லாமே அந்தந்த ராசிக்காரர்களுக்கு வரும். இது போன வாரம் முழுக்கவே, ஒரு 3 வாரம் முழுக்கவே கன்னிராசிக்காரர்களுக்கு நடந்தது. இந்த வாரத்திலிருந்து அது மாறுகிறது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் இந்த வாரம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. வாரத்தின் ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சந்திரன் ஒரு நாள் இருக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது திங்கட்கிழமை முழுக்கவே உங்களுக்கு பயணங்கள், அதன் மூலமாக வெட்டி செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அப்படியே செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வந்துட்டிங்கன்னா வளர்பிறை சந்திரன் ராசியில் இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையான ஒரு அமைப்பு. அம்மா சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய தன்மை, 35 வயதுக்கு மேற்பட்ட பெண் உறவுகள் எல்லாவற்றிலும் ஏதேனும் ஒரு விதத்தில் ஆண்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல் என செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் மனசு நிம்மதியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாட்கள் அமைகின்றன. புதன்கிழமையும் அப்படியே வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் பணவரவுகள் வரக்கூடிய அமைப்பு. சிலருக்கு எதிர்பாராத விதத்தில் ஷேர் மார்க்கெட்டு, சோஷியல் மீடியா போன்ற அமைப்புகளில் அல்லது ஏற்கனவே கொடுத்து வைத்திருந்த பணம் வரக்கூடிய அமைப்பு. டக்குன்னு ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, இந்த நேரத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்ற மாதிரியாக வாரத்தின் பிற்பகுதி 3 நாட்கள் பணவரவுகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. நீச்ச நிலை இப்போது இவருக்கு புதனுக்கு நீங்க போகின்ற காரணத்தினால் அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்பு அனைத்தும் நல்லவையாக நடக்கக்கூடிய, எதிலும் ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். முதல் நாள் திங்கட்கிழமை மட்டும். அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே 12, 1, 2ன்னு மற்ற 3 இடங்களுக்கு வந்து விடுவார். இது உண்மையிலேயே சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனாலையும் உங்கள் ராசியில் சந்திரன் உட்கார போகின்ற ஒரு காரணத்தினாலையும் பௌர்ணமி அமைப்பில் உட்காருவார். ராசியில் பௌர்ணமி அமைப்பில் அவர் அமர்கின்ற ஒரு அமைப்பு, குருவின் பார்வையும், சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அருமையான ஒரு நல்ல பௌர்ணமி யோக சந்திரன் இப்போது உங்களுடைய ராசியில் அமர்வது இந்த வாரம் முழுக்கவே மனசு அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படியே அத்தனை நிலைமையிலையும் துலா ராசிக்காரர்களுக்கு அமைதுங்க.
குறிப்பாக இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. ஆக எதிலும் ஒரு செயல்திறமை கூடக்கூடிய அருமையான நாளாக இந்த வாரம் ஆரம்பிக்குதுங்க. திங்கட்கிழமை முழுக்க வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு. சட்டப்பூர்வமான போராட்டத்தில் வெற்றி, யாரை ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்ககிட்ட இருந்து நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை, எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் கூட உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய அமைப்புகள்லாம் வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமையே நன்றாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும், பயணங்கள் போக வேண்டியிருக்கும், வெட்டி செலவு, வெட்டியாக ஊர் சுற்றுறது, அந்தந்த மாதிரியாக சும்மா உட்காந்துருந்தா கூட பாக்கெட்டில் இருக்கிற பணம் போயிருக்காது, இந்த இடத்துக்கு போயிட்டு பணம் போயிடுச்சுன்ற மாதிரியாக செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வரும். ஆனால் வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்கள் பௌர்ணமி சந்திரனும் குருவும் ராசியோடு தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால் இந்த வியாழக்கிழமைக்கு பிறகு நீங்கள் ஆரம்பிக்கின்ற அவ்வளோ விஷயம் ரொம்ப நல்லா இருக்குங்க. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள், ஒரு சின்ன இது தாங்க வச்சுருக்கிறேன், ஒரு எளிய தொழில் வச்சுருக்கிறேன், சாலையோரத்தில் ரோடு ஓரத்தில் இப்படி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இரட்டிப்பு வருமானங்கள், நல்ல விதமான அறிமுகங்கள், மனசு நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு என வாரத்தின் பிற்பகுதியில் தொட்டது துலங்கக்கூடிய இனிய வாரமாக அமைஞ்சிருக்குங்க. துலாத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டம அமைப்புகள் எதுவும் இல்லை. அதே நேரத்தில் சந்திரன் 10ஆம் இடத்துல திங்கட்கிழமையில் இருக்கிறார், 11ஆம் இடத்துல வெகு வலிமையாக இருக்கிறார், அப்புறம் 12 ராசின்னு வந்துடுவார். சித்ரா பௌர்ணமின்னு சொல்லப்படக்கூடிய தர்மகர்மாதிபதி யோகம், அதாவது மேஷத்தில் சந்திரன் இருக்க அதனை அடுத்து அங்கே துலாத்தில் மேஷத்தில் சூரியனும் துலாத்தில் சந்திரனும் இருக்கக்கூடிய தர்மகர்மாதிபதி யோகம் ஏற்படக்கூடிய அருமையான யோகம் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஏற்படுது. சந்திராஷ்டமம் எதுவும் இல்லாதனால தொழில் முன்னேற்றங்கள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் இந்த 1ஆம் தேதியிலிருந்து அப்படியே 6ஆம் இடத்திற்கும் மாறுகிறார். கடந்த ஒரு மாத காலமாகவே எதிரி தொல்லைகள், எதிர்ப்பு தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள், கடன் சார்ந்த விஷயங்களில் கலக்கங்கள் போன்றவைகள் இருந்து வந்த அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் 1ஆம் தேதியிலிருந்தே, மே 1ஆம் தேதியிலிருந்தே அப்படியே படிப்படியாக சில விஷயங்கள் மாறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத நல்ல வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக இருக்குங்க. அதில் எந்த விதமான கவலையும் இல்லைங்க. எதிர்ப்புகளை அடக்கி ஆள முடியும். தன்னம்பிக்கை பெரிய அளவில் கண்டிப்பாக வரும். செலவுகள் இருக்கும், ஆனால் அதுக்கேற்றாற் போல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. குறிப்பாக செலவுகள் எப்போ வந்துடும்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாளும் கடுமையான செலவு இருக்கும். அதே நேரத்தில் வெளிநாடு வெளிமாநிலம் போக வேண்டியவர்களுக்கு அங்கிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடியது, விசா வரக்கூடியது. ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கின்ற நாடுகள்லேயே அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல், அதாவது குடியுரிமை கிடைத்தல் போன்ற சூழல்கள் இருக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு இனிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. இந்த வாரத்திலிருந்து உங்கள் ராசிநாதன் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்திற்கு நல்ல இடங்களில் போகிறார். விருச்சிகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கவலைகள் தீரக்கூடிய முதன்மை வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி கூட உங்களுக்கு உச்சகுருவாக மாறுவதால் எதிலும் தொட்டது துலங்கக்கூடிய நம்பிக்கை தரக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்